வெல்கம் டு ராசி அகாடமி, நிலக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம், கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அகாடமி சார்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம்ன்ற பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய சந்தேகங்கள், மனசில் 1000 கேள்விகள் எழும்பிக்கொண்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காகத்தான் எங்கள் அகாடமியின் சார்பாக உயர்கல்வி ஆலோசனை வழங்கி கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்கள் அகாடமியை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தீர்க்கலாம். இன்னைக்கு நம்ம மரைன் இன்ஜினியரிங்கை பற்றி பார்ப்போம். எல்லாருமே இன்ஜினியரிங் மேலே பசங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதிகமான பசங்கள் ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், ரோபோட்டிக் சயின்ஸ் இது மாதிரி போயிட்டு இருக்காங்க. யாருமே மரைன் இன்ஜினியரிங் பற்றி பேசுறது கிடையாது. இருந்தாலும் எங்கள் அகாடமி சார்பாக நாங்கள் மரைன் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். மரைன் இன்ஜினியரிங்னா என்ன? அதாவது கடல் சார்ந்த பொறியாளர். அப்போ கடல் சார்ந்த பொறியாளர் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள், இப்போ ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்க மன்னர்களாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரோமில் நம்ம வணிகம் செஞ்சுருக்காங்க, அதுக்கு சான்றிதழ் இருக்குது. இந்தோனேஷியாவில் வணிகம் செஞ்சுருக்காங்க, சான்றிதழ் இருக்குது. தமிழர்கள் உலகம்லாம் வணிகம் செஞ்சாங்க, போர் தொடுத்தாங்க அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அது எப்படி அப்படின்னா, கடல் பயணம் மூலமாக ஒரு இடத்த வந்து ஈஸியாக அடைகிறது. இப்போ தரையிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. ஆனால் கடலில் நம்ம ஒரு போட்டோ, கப்பல் மூலமாகவோ இது மாதிரி பயணம் செய்யும்போது தூரங்கள் குறைக்கப்படும். சரி, அதோட டெக்னாலஜி விளைவுகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த அது செயிலிங் போட்லேருந்து ஸ்டீம் போட் வந்துச்சு, அப்புறம் ஸ்டீமர் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் லான்ச்சர்ன்ற பார்த்துருப்பீங்க. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன மீடியமான ஒரு போட்டு லான்ச்சர். அதுக்கடுத்து பார்த்தா பேசஞ்சர் பயணம் பண்ணுறதுக்காக ஒரு 10,000 பேர், 20,000 பேர் வரையும் நம்ம பயணம் பண்ணலாம். மிகப்பெரிய கிராமம் மாதிரியே இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் மாடலில் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது சரக்கு கப்பல், என்ன கார்கோ ஷிப்ஸு. இது கிட்டத்தட்ட அதிகமான ஒரு வர்த்தகத்தை தீர்மானிக்கிறது கார்கோ கப்பல். அதாவது குறைந்த செலவில் அதிகமான பொருட்களை ஒரே டயத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ இதுக்கெல்லாம் பற்றி நம்ம ஒரு கப்பல், அது கடல் பயணங்களில் என்னெல்லாம் யூஸ் ஆகுதோ, ஒரு மனிதன் பயணம் பண்ணுறதுக்கு, அதை பற்றி படிக்கிறதுக்கு மரைன் இன்ஜினியரிங். நீங்கள் இந்த மரைன் இன்ஜினியரிங்கில் புதுசாக கடலுக்கு பயணம் செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணுவீங்க. அதாவது ஸ்டீமர், லான்ச்சர், கார்கோ ஷிப்ஸ், பேசஞ்சர் ஷிப்ஸு, நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல், இது மாதிரிலாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க. அது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு என்ன கெப்பாசிட்டியில் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இது போக ஆல்ரெடி இருக்க போட்டு, கப்பல்களை நம்ம ரினியூவலில் அதாவது சர்வீஸ் பண்ணுறது, மோட்டாராக இருக்கட்டும், கப்பல் கட்டுமானமாக இருக்கட்டும், இதெல்லாம் சரிப்படுத்துகிறது தான் இந்த மரைன் இன்ஜினியரிங்கோட வேலை. சரி, இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் இந்த மரைன் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன வேலைவாய்ப்புகளாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, கோஸ்ட் கார்டு, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு. அதாவது கடல் ஓரத்தில் இவங்க காவல்படை, கடலோர காவல்படை அப்படின்வாங்க, கோஸ்ட் கார்டு. இது போக நேவி, இந்தியன் நேவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கப்பலில் நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், இல்லாட்டி போர் கப்பலாக இருக்கட்டும், இதில் வேலை கிடைக்கும். இப்போ ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு பார்த்துட்டா, நீங்கள் தனியாக ஒரு துறைமுகத்தில் ரிப்பேரான போட்டு, கப்பல், இல்லை இப்போ இந்த லான்ச்சர், படகுகள் எல்லாம் சரி பண்ணலாம். இது ஒரு சொந்த பிஸ்னஸ். இது போக கார்கோ ஷிப்ஸு, இது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்கள்லாம் ஏற்றிக்கிட்டு பயணம் பண்ணுவாங்க. அது துறைமுகத்தில், அது மாதிரி துறைமுகத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது போக பேசஞ்சரு ஷிப்ஸு, இது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவே நிறையா மக்கள் இப்போ கோவா, மும்பை இது மாதிரி போயிட்டு கேசினோ, அதாவது கேம்பிளிங் விளையாடுறதுக்காகவே கப்பலுக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி கப்பல்கள்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். சரி, இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு சம்பளம்லாம் எப்படி இருக்கும் மரைன் இன்ஜினியரிங்லன்னா, எந்த சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆகாமல் நம்ம நல்லபடியாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு குறைந்த சம்பளம் 50,000 கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே போயிடுவீங்க. அந்த 50,000க்கு மேலே உங்களுக்கு ஒவ்வொரு இயர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரே கம்பெனியில் நீங்கள் எத்தனை வருஷம் நீடிச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த கம்பெனி சேர்மேன் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. குறைந்த சம்பளம் உங்களுக்கு 50,000 வரையும் இருக்கும். மேக்ஸிமம் 10 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. இந்த கேப்டன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கப்பலில் மாலுமி, இந்த திசையில் போகணும், இப்படி போகணும், ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, அப்படி கப்பலை பாதுகாப்பாக கொண்டு போகிற மாலுமிக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலேயும் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. அப்போ மரைன் இன்ஜினியரிங் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும். நீங்கள் நல்லபடியாக படிக்கணும். எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க,
ஃபெயில் ஆகாமல் +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எவ்வளோ சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, அதை ஆவரேஜாக நீங்கள் 80% மேலே எடுத்துட்டாவே கேம்பஸ் இன்டர்வியூவில் கண்டிப்பாக போடுவீங்க. அப்படி போகாத பட்சத்துக்கு இப்போ எங்கள் அகாடமி தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். உயர்கல்வி ஆலோசனையும் பண்ணுறோம். படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். மேலும் பேரண்ட்ஸுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்கள் ராசி அகாடமி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் சந்தேகத்தை எந்த நேரமும் தீர்க்க வைக்கப்படும் கல்வி ஆலோசனைக்காக. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.